நாட்கள் வியாதித்தர்களாக இருக்கிறார்கள். அவர் நம்பிக்கையோடு இருக்கிற சனங்களை கற்று விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். 38 வருடங்கள் வியாதியாக இருந்தவர்களை கற்று விடுதலை செய்தது போல இந்த மாத வேலை உங்கள் குடும்பங்களிடம் யார் வியாதியாக இருக்கிறார்கள், யார் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், யார் கண்ணீரோடு இருக்கிறார்கள், இந்த நேரத்தை கற்று விடுதலை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும். எல்லா பிள்ளை சூனிய கட்டுகள் வெளியே வரும்படி கட்டளை கொடுக்கிறோம். எல்லா விதமான மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரும்படியாக வியாதிஸ்தர்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினீர். ஆண்டவர் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அந்த பட்டினத்திலே பெரிதான சந்தோஷம் உண்டானது. அவர்களுக்கு ஆண்டவரே அதுபோல ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷம் உண்டாகட்டும். அந்த பட்டினத்திலே இருந்த பொல்லாத ஆவிகளோடு விட்டு வெளியே போன பொழுது அவர்கள் சுகம் பெற்றார்கள். எல்லைக்குள் இருக்கிற எல்லா தவறான கிரியைகளை கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக சபைக்கு வர முடியாதவரை தடைகளுக்குள் இருக்கிற ஜனங்கள் தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாக அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், பிசாசின் கட்டுகள், மந்திர கட்டுகள், சூனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா என்று சொல்லி கட்டளை கொண்டிருக்கிறோம். அநேகரை காண்டல் சுகமாக்குவாராக. அநேகரை கட்டுகள், அநேகரை சாப பாவங்கள், பாவத்தினால் ஏற்பட்ட வியாதிகள், சாபத்தினால் வந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியே வா என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் கட்டளை விடுதலை செய்வீராக. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சூழலில் இருக்கிற ஜனங்கள் போதை வஸ்துகள் கடுமையானவர்கள், இயேசுவின் நாமத்தினால் மது போதை கடுமையானவர்கள், வைக்கார வேசுத்தனத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலை பெறும்படியாக நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். இன்று வல்லமையான வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரவேசித்து போகட்டுமே. வசனத்தை அனுப்பி நாமை கணங்களை சுகமாக்குவான். படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமாவாராக. படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகம் பெறட்டும். படுக்கையில் இருக்கிறவர்கள் சுகமாகட்டும். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, விடுதலை உண்டாவதாக. சாபக்கட்டுகள் விலகட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், குடும்பத்தில் சமாதானமற்ற நிலை விலகட்டும். கணவன் மனைவி புரிந்திருக்கிற குடும்பங்களுக்குள்ளே கத்திருந்த மாலையில உங்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறான். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறான். சரீரத்தில் மாமிசத்தின் வழியாக இருக்கிற சில பலவிதமான வியாதிகள் ஒவ்வொருவரை விட்டு விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள். ஆண்டவர் சமீபத்தோடு தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி நோய்களில் விடுவிக்கிறார், அநேகரை விடுவிக்கிறார். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் விடுவிக்காண்டன. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆண்டவர் சமீபத்துக்கு தூரத்துக்கு ஜீவனுள்ள தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நீ விசுவாசி விடுதலையை காண்பாய், நீ விசுவாசி அற்புதங்களை காண்பாய், நீ விசுவாசி அற்புதங்கள் அடையாளங்கள் குடும்பங்களுக்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேலைங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. டாக்டர்கள், வைத்தியர்களால் கைவிடப்பட்டவர்கள், நோய் படுக்கையை கிடந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் தொடுவார்கள். ரத்தம் நடக்கட்டும். மீண்டும் மாறாதவன் ராமாண்டவர்கள் வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காணும்படியாக ஆண்டவரே அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார்கள். கைவிடப்பட்டவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கான செபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரை செய்த அற்புதங்களுக்காக
இந்த வார்த்தைகள் போய் அற்புதம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வராது. அதில் நாமே சொன்னதை செய்து கொள்ளும். இந்த நாட்களிலே இன்றைய கடன் ஆண்டவரும் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லா வாய்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அற்புதங்களை எதிர்பாருங்கள், அற்புதங்களை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சோர்வுகள், வருகைகள், மன அழுத்தங்கள், மன பாடுகள், சஞ்சலங்கள் இதையோடு விட்டு விலகி போய் என்று சொல்லி கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பன், நன்றி தகப்பன். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பன். இந்த மாதங்களில் வருகிற மாதங்களில் நடக்கிற எக்ஸாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்ஸாமுக்காக